Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்கள் ஜூனியருக்கும் சரி, உங்கள் சீனியருக்கும் சரி, நம்ம சேனலில் ரெகுலராக என்னாச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு எதிர்பார்த்துருந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து எதிர்பார்க்காத விதமாக நல்ல மார்க் வந்து எடுத்திருக்கோம். எதிர்பார்க்காத விதமாக நிறைய பேர்த்துக்கு அரியரும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. சரியா? ஆனாலும் நல்லபடியாக நீங்கள் அதாவது நல்லபடியாக பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. சரியா? ஆனால் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விதமாக அரியர் விழுந்துருச்சு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து நிறையா சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. சரியா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதாவது செமஸ்டர் எக்ஸாமில் நாம் எப்படியாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். ஏன்னா அதாவது இந்த ஒரு இடத்துல நம்ம வந்து என்னாச்சு பார்த்தா விழுந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் அரியர் விழுந்துச்சுன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணிடலாம், அடுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆகிறதுக்கு ரெடியாகும். ஏன்னா நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பசங்க வந்து சார் நான் வந்து நல்லா தான் சார் எக்ஸாம் எழுதினேன், ஆனால் வந்து அரியர் வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், அப்படிலாம் நீங்கள் வந்து ஃபெடப் ஆகிடக்கூடாது. நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அடுத்த அரியரில் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். சரியா? அந்த அரியரை அடுத்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். இந்த அதாவது அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா இந்த லிங்க்கை தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது நிறைய பேருக்கு. சரியா? அதனால் இந்த டைரக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. எக்ஸாமோட ரிசல்ட் வந்து வந்துருச்சு. நல்லபடியாக நிறையா பசங்க எழுதிருப்பீங்க, அதாவது நல்லபடியாக மார்க் வந்து எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? யாருக்கெல்லாம் அரியர் இருக்கோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அடுத்த செமஸ்டரில் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.